தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி என்ற வாக்கியம் உருவான இடம். முதல் சிவாலயம் தோன்றிய உத்திரகோச மங்கையில் சிவனை காக்க 999 முனிவர்கள் தங்களுடைய உயிரை விட்டிருக்காங்க. ஒருமுறை உத்திரகோச மங்கையில் சிவபெருமான் குருவாக இருந்து 1000 முனிவர்களுக்கு வேதங்களை கற்றுக் கொடுக்க, அதே சமயத்தில் ராவணன் மனைவி மண்டோதரி சிவனை நோக்கி சிவ வழிபாடு செஞ்சிருக்காங்க. சிவபெருமானோ தான் மண்டோதரிக்கு காட்சியளிக்க போவதாகவும் திரும்பி வர்ற வரைக்கும் இந்த ஓலைச்சுவடிகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று 1000 முனிவர்களிடம் கொடுத்துவிட்டு செல்கிறார். அப்போது மண்டோதரியின் முன் குழந்தை வடிவில் காட்சி கொடுக்க, அங்கே வந்த ராவணன் குழந்தையை தொட்டு தூக்கினதுமே உத்திரகோச மங்கையில் உள்ள குளத்தில் தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த முனிவர்கள் எல்லோரும் சிவபெருமானுக்கு ஏதோ ஆகிவிட்டது என்று அவரை காக்க அந்த தீயில் விழுந்திருக்காங்க. சிவபெருமானோ அவங்க முன் தோன்றி உயிரை விட்ட முனிவர்களை தன்னோடு சேர்த்து ஐக்கியமாக்கி கொண்டு ஒரு லிங்கமாக காட்சி கொடுத்திருக்காங்க. அந்த லிங்கம் தான் உத்திரகோச மங்கையில் உள்ள சஹஸ்ரக லிங்கம். இதோடு இந்த கோவிலில் தான் சிவன் முதலில் நடராஜர் வடிவில் ஆடினார் என்று நம்பப்படுது.